என் பெயர் சலீம். எனக்கு 27 வயது ஆனவுடன் என் தாய் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். எனக்கு தந்தை இல்லை என்பதால் நானும் அவளும் மேட்ரிமோனியல் சைட்டில் என்னுடைய பயோடேட்டாவை எல்லாம் அப்லோட் செய்தோம். மற்றவர்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் பெண் பார்க்க போன 2 பெண்களுமே மிகவும் விசித்திரமாகத்தான் இருந்தார்கள். முதலில் பார்க்க சென்ற பெண்ணிடம் நான் தனியாக பேச வேண்டும் என்று பெர்மிஷன் கேட்டேன். நாங்கள் தனியாக விடப்பட்டோம். அவள் உடனே படபடவென்று பேச ஆரம்பித்தாள். நான் ரொம்ப மாடர்ன் தெரியுமா என்றாள் அவள் என்னிடம். எந்த விதத்தில் மாடர்ன் என்று நான் கேட்டதற்கு நான் புர்கா போட மாட்டேன் என்றாள். புர்கா இல்லாமல் வந்த என் தாயை சுட்டி காட்டி, அவர்கள் புர்கா போடவில்லையே, அவர்கள் ரொம்ப மாடர்னோ என்று கேட்டேன் கிண்டலாக. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே சென்று விட்டாள். 2வது பார்க்க சென்ற பெண் கொஞ்சம் லூசாகத்தான் இருந்திருப்பாள் என்று நினைக்கிறேன். நான் அவளிடம் தனியாக பேசும்போது, இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம்தானே என்று கேட்டேன். அதற்கு அவள், இல்லை, நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன், அவரை ஏழை என்பதால் எனக்கு வேற மாப்பிளை பார்க்கிறார்கள் என்று சொன்னாள். கல்யாணத்திற்கு காதல் தான் முக்கியம் இல்லையா, ஸ்டேட்டஸ் முக்கியமில்லை என்று நான் நினைக்கிறேன் என்றாள். நானும் ஆமாம் என்று சொன்னேன். எவ்வளவு நாளா காதலிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு 3 மாதங்கள் என்றாள். 3 மாதம் தெரிந்த ஒருவனுக்காக உன் தாய் தந்தையை பகைக்க போறியா என்று நான் கேட்டேன் அவளிடம். நீ யாரையும் லவ் பண்ணவே இல்லையா என்று அவள் என்னிடம் கேட்டதற்கு நான் இல்லை என்று சொன்னேன். அப்போ நீ மனுஷனே இல்லடா, நீ ஒரு சாமி என்று சொல்லி சிரித்தாள். எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. என் தாயை அழைத்து கொண்டு நான் வந்து விட்டேன். அதற்கு பின் பெண் பார்க்க போகவே ரொம்ப பயமாக இருந்தது. 3-4 மாதம் கழித்து எங்கள் குடும்ப நண்பர் மூலம் ஒரு பெண் பேசி வந்தது. இப்பொழுது அவள் என் மனைவி. நாங்கள் தனியாக பேசும் பொழுது அவள் அமைதியாக தன்மையாக நடந்து கொண்டாள். கடைசியாக நான் அவளிடம், இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டம்தானே என்று கேட்டேன். என் தந்தைக்கு இதில் விருப்பம் என்றால் எனக்கும் பரிபூரணமாக விருப்பம், 100% என்று அவள் சொன்னாள். அந்த பதில் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது.